இயேசு நீர் மாத்திரமே, 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 இயேசு நீர் மாத்திரமே. தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி. இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி. இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த அன்பை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும், அந்த அன்பை எவ்வாறு நாம் பிரபலிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயேசுவை உற்றுநோக்கி கொண்டு அற்பத்தின் வடிவில் நற்கமனை நாதராக வந்திருக்கிற தெய்வம், அந்த இறைவனை உற்றுநோக்கி கொண்ட தெய்வமே, நீ தாமே இங்கு வெளிப்படுத்துகின்றே. கற்றுத்தர்கள் மட்டும் இல்லாமல் நீ தாமே வாழ்ந்தும் காட்டியிருக்கிறீர். நன்றி தெய்வம் சொல்லிக் கொண்டு நன்றி உணர்வோடு உரத்த குரலில் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனமாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடு. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனமாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தம்மை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே, ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. கரங்களை உயர்த்தி தட்டி நேமஸ் மாத்திரம். இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து குரல் எழுப்பி. இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி. இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை தாழ்த்தி தட்டி. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடு. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே.
பாவ சூழலில் எவ்வாறு தப்பித்துக் கொள்ள வேண்டும், பாவம் செய்யாமல் எப்படி வாழ வேண்டும், எல்லாமே கற்றுத்தந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். பாவத்தை தவிர்த்து எப்படி வாழ வேண்டும் எல்லாம் கற்றுத்தந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். பாவத்தை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதெல்லாம் கற்றுத்தந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். மன்னித்தங்கின்றவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். அந்த இயேசு விட்டுமைக்கு வண்ணமாக தெய்வமே இதோ பாவியாக என்னை நீ மன்னிக்கின்றையே, எனக்கு என்னில் அன்பு வைக்கின்றாயே, சக்தி தருகின்றாயே, தைரியம் தருகின்றாயே, நன்றி தெய்வம் சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இயேசுவே விட்டுமைக்கு வண்ணமாக வேற எங்கேயும் பார்வை திருப்பாமல் தெய்வத்தை மட்டும் விட்டுமைக்கு வண்ணமாக உரத்த குரலில் உணர்ந்து பாடி பாவத்தை சுட்டி காட்டி கண்டி துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டி காட்டி கண்டி துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. தெய்வம் நீர் மாத்திரமே. உயர்த்தி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. தாழ்த்தி தட்டி ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் ஆராதனைக்கு மாத்திரமே. தகுதி. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் இரு கரங்களை மாத்திரமே. உயர்த்தி இயேசு நீர் மாத்திரமே. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசு நீர் மாத்திரமே. இயேசுவின் நாமத்தை உரத்த குரலில் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா. 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 இயேசுவே இயேசுவே. இயேசுவே. சேர்ந்து இயேசுவே. இயேசுவே. இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு இயேசுவே. இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கொண்டு கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஸ்துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே. இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசுவே, முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசுவே. இயேசு நீர் மாத்திரமே. நம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். நாம் பார்த்தோம், மரியாள் சொல்ற வார்த்தை,
இயேசு என்கிற வார்த்தையை நீ பயன்படுத்துகின்ற பொழுது அது உனக்கு சக்தியை தரும், அது உனக்கு விடுதலையை தரும், அது உனக்கு சௌக்கியத்தை தரும், அது உனக்கு பல தொல்லையிலிருந்து அதுக்கு விடுதலை தரும், அது உனக்கு அமைதியை தரும், அது உன்னை சாந்தப்படுத்தும், அது உனக்கு பலவிதமான போத்தியங்களை ஏற்படுத்தும். இயேசுவின் நாமம், அந்த நாமத்தை சொல்லி இதோ இப்போ நாம் ஜெபிக்க போகின்றோம். அதுதான் மங்கள வார்த்தை ஜெபங்கள். இங்கே ஒரு மகனும் மகளும் நீ ஒரு மங்கள வார்த்தை சொல்லும்போது 4 முறை சொல்கின்றீர். நாம் ஜெபிக்க போகின்ற 50 மணி ஜெபமாலை, அந்த 50 மணி நாம் உருக்கின பொழுது 200 முறை ஒரு நபர் சொல்கின்றார். அப்படி என்றால் இங்கே இருக்கின்ற நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற சமயத்தில் எத்தனை முறை இதோ இயேசுங்கிற நாமம் ஒலிக்கப்படுகிறது. அவ்வாறு அத்தனை முறையும் ஒலிக்கப்படுகிற போதெல்லாம் ஒரு குடும்பத்திலும் சரி, இந்த இடத்திலும் சரி, முன்னே சார்ந்த எல்லா இடத்திலும் திண்மைகளும் தீய சக்திகளும் அங்கே நீங்கி போய்விடும். அதான் வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கின்றேன். எனது அதிகாரம் அதுதான் இதோ இயேசுவின் நாமம். அவ இயேசுவின் நாமத்தை சொல்லி நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் இதோ எல்லா பேய்களும் எல்லா நோய்களும் நீங்கி போய்விடும். அந்த நாமத்தை இப்போது நாம் சொல்லுவோம், விசுவாசத்தோடு அழைத்து செல்வோம். இந்த சமயத்தில் பலரையும் தெய்வம் தொட்டு கொண்டு இருப்பார். ஆரம்பத்திலேயே தெய்வம் சௌக்கியம் கூட ஆரம்பித்து விட்டார். இங்கே ஜெரிக்கோ பிரேயரில் பங்கெடுக்கிற சமயத்திலேயே இடுப்பு வருத்தத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஷோல்டர் வேதனை உள்ள மக்களுக்கும் கால் வருத்தம், கால் பாதத்தில் குத்துற மாதிரி அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். அதே மாதிரி கண்கள் சம்பந்தப்பட்டதிலிருந்தும் ஆறுதலின்றி தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு சில பேர், அதாவது அதில் ஒரு நபர் கணவனை இழந்து ஆறுதலின்றி இருக்கின்ற அந்த மகளுக்கு தெய்வம் இதோ ஆறுதல் கொடுக்கின்றார். சொல்கிற வார்த்தை, இயேசுவின் நாமத்தை நீ சொன்னாலே போதும் உனக்கு அங்கே கிருபை வந்திருக்கும். மீண்டும் ஏதோ செல்ல பிராணியை வளர்த்திருக்கிறார்கள், நாயோ பூனை ஏதோ செல்ல பிராணியை வளர்த்திருக்கின்றார்கள், அது இறந்து விட்டது. அது இறந்த காரணத்தினால் துக்கத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன், பாரத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன், தெய்வம் அவனை அந்த துக்கத்திலிருந்து பாரத்திலிருந்து தெய்வம் அங்கு விடுதலை கொடுக்கின்றார். அதே சமயத்தில் திருமண தடையோடு இருக்கின்றவர்கள் தெய்வம் அதிலிருந்தும் இதை விடுதலை கொடுக்கின்றார். 8 வருடங்களாக திருமணம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், சரியாக வரன் அமையவில்லை, நொந்து போயிருக்கின்றார்கள். இந்த ஜெரிக்கோ ஜெபத்தில் தெய்வம் அவருக்கு பூர்ணமாக அந்த தடை எடுத்து மாற்றிக்கொண்டு நல்ல ஒரு வரனை தெய்வம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். எல்லாமே இதோ இந்த ஜெரிக்கோ பிரேயரில் இது இருக்கின்ற தெய்வம் கொடுக்க வாக்குறுதி. நிச்சயமாக அது நிறைவேற்றிய தீர்வார். நீ ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்தாலே போதும். என்னது? இயேசு நாமத்தை சொல்லி நீ ஜெபம் செய். இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது இன்னும் அதிகமாக உனக்கு சக்தியும் கிருபையும் தெய்வம் தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் மரியாளுடன் இணைந்து கொண்டு விசேஷமாக இந்த ஜெபமாலையை நாம் ஜெபிப்போம். உங்கள் கையில் ஜெபமாலையை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க ஜெபம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட முது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இந்த 53 மணி மன்றாட்டை செய்ய ஆவலாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய எங்களுக்கு அருள் தாரும். நம்முடைய விசுவாசத்தை 2 பேராக சொல்லி நம்ம அறிக்கையிட்டுக் கொள்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த
எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்டகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இரு கரங்களையும் விரித்து கொண்டு கர்த்தர் ஜெபத்தை உரத்த குரலில் நாம் ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்று சொன்னது போல உடல் வருத்தம் உள்ளவர்கள், அதே மாதிரி மனபாரத்தோடு இருக்கிறவர்கள், நீங்கள் இந்த இறைக்க ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கின்றது, உடல் வலி இருக்கின்றது, பரவாயில்லை, அந்த வேதனையோடு நீங்கள் பங்கிடுங்கள். மனபாரம் உள்ளவர்கள் யாரும் உங்களிடத்தில் இருக்காதீர்கள். இடத்தை விட்டு அந்த நாற்காலியை விட்டு எடுத்து கடந்து பாருங்கள். உங்களால் எவ்வளவு சுத்த முடியுமோ அவ்வளவு சுத்துங்கள். இருக்கிறதில் பங்கெடுங்கள். ஆண்டவர் இது அத்தனையும் உனக்கு நான் விட்டு தருகிறேன். தெய்வம் உனக்கு விடுதலையும் சௌக்கியம் தருவார். யாரும் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் கடந்து வர வேண்டும். பக்தி உணர்வோடு நம்பிக்கையோடு இது நீங்கள் செயல்படுங்கள். மரியாதை சுமந்து போகிறவர்கள் பாதி பாதியாக மற்றவர்கள் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். போன வாரம் எப்படி செய்தோமோ அதே மாதிரி எல்லோருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுங்கள். நீங்களே தானாக வந்து நன்மை செய்து கொள்ளுங்கள். முதல் துயரின் மறை உண்மைகள். இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிப்போமாக. விசேஷமாக இறை பார்த்து விட்டு கொடுத்து கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், இந்த 5 ரகசியங்களும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதில் ஒவ்வொன்றாக ஒப்பு கொடுத்து கொண்டு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்தவரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த இரண்டாவது துயரின் ரகசியம், இயேசு கட்டுண்டு அடிக்கப்பட்டதை நாம் தியானிப்போம். நம்முடைய மீண்டும் தனிப்பட்ட கருத்துக்களை மனதில் கொண்டு வாருங்கள். உங்கள் குடும்ப கருத்துக்கள், உங்கள் வேலை செய்கிற இடங்கள், என்ன வேண்டுமோ அதெல்லாம் ஒப்பு கொடுத்து கொண்டு இந்த இரண்டு ரகசியத்தில் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரி இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த மூன்றாவது துயரின் மறை உண்மைகள். இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை நாம் தியானிப்போம். இந்த சமயத்தில் உங்களுடைய மனதில் எல்லா நோய்கள், காயங்கள், வேதனைகள் எல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதெல்லாவற்றை மனதில் கொண்டு வாருங்கள். எதிர்ந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதெல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். உங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்டவர்கள் எத்தனையோ பேருக்கு அதெல்லாம் மனதில் கொண்டு வா. எல்லாவற்றையும் கேள். ஒப்புடுத்து கொண்டு பக்தி உணர்வோடு உரத்த குரலில், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரு கரங்களும் உயர்த்தி, ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது ரகசியம், இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை நாம் தியானிப்போம். தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள். தெய்வமே, உம்முடைய இரக்கத்தை மேல் பொழியும் அன்படி செய்து கொண்டு தாகத்தோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரு கரங்களும் உயர்த்தி எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அமர்ந்து கொள்ளுவோம். இந்த 5வது ரகசியம் பக்தி உணர்வோடு நாம் ஜெபிப்போம். மாதாவே, இதை உன் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தது போலவே உம்முடைய மகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு இதோ நாங்கள் வந்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு முறை அல்ல, பல முறை, 1000 தடவை இதோ நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வெறுமனே இயேசுவின் நாமத்தை சொல்லுகின்ற பொழுதே எங்களுக்கு சக்தியை தருகின்றது. இதோ எங்களுக்காக பரிந்து பேசி இந்த 5வது ரகசியத்தில் நாங்கள் சொல்ல மறந்ததும், சொல்ல விட்டு போனதும், கேட்க மறந்ததும், கேட்க விட்டு போனதும், எங்களுக்கு தேவையானது அனைத்தும் நீ தம்மை நன்கு அறிந்திருக்கின்றேன். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சூழலில் இந்த சமயத்தில் எங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை என்பதெல்லாம் நீ நன்கு அறிந்திருக்கின்றீர். தாயாக இருக்கிற நீர் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? ஆகவே அத்தனையும் இப்போது இந்த சமயத்தில் நீ தந்தருளும். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு பக்தி உணர்வோடு நாம் இந்த ரகசியத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மீண்டும் ஒருமுறை உங்களோட இடத்தில் என்னெல்லாம் நோய்கள், வேதனைகள், காயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ ஆறுதல் வேண்டுகின்றவர்கள், ஆண்டவரே, மாதாவே, எனக்கு ஆறுதல் வேண்டும், எனக்கு நோய் நீங்க வேண்டும், தடை நீங்க வேண்டும், என்னெல்லாம் வேண்டுகளோ அது அத்தனையும் மனதில் கொண்டு வா. இதோ இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகின்றோம். அத்தனை தடையிலும் தெய்வம் எடுத்து மாற்றுவார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரு கரங்களும் உயர்த்தி, ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்துதர்களான புனித பேதுருவை, பவுலை, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட அந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழ்வுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருபாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டே கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டே கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எதிர்நோக்கின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசில்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவக்கரை இல்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவு மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைப்பொருளின் ரோசா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்கால விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயர் வருவோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களின் துணையே, எங்களுக்காக வேண்டிக் வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டி இறைடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். திருச்செப மாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களே பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டுகளே கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதுவும் அடைக்கலம் நாடி ஓடி வந்தோ, எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதையும் மாட்சிக்குரிய கன்னியே, விண்ணுலக வேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று கொண்டு
கிருபைதவித்து மாதாவிற்கு ராக்கினியை வாழ்கின்ற ஜெபத்தை பாடலாக பாடு ஜெபிப்போம். புனித ராக்கினியே சேர்ந்து உரத்த குரலில் கரங்களை தட்டுங்கள். ராக்கினியே கிருபையின் தாய் மரியே, புனித ராக்கினியே கிருபையின் தாய் மரியே, எங்கள் ஜீவியமே தஞ்சமே மதுரமே நீ வாழ்க, எங்கள் ஜீவியமே தஞ்சமே மதுரமே நீ வாழ்க, புனித ராக்கினியே கிருபையின் தாய் மரியே, புனித ராக்கினியே கிருபையின் தாய் மரியே. பாவி நாங்கள் ஏழையின் மக்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம், பாவி நாங்கள் ஏழையின் மக்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம், கண்ணீர் கடலிலிருந்து உம்மை நாங்கள் அழைக்கின்றோம், கண்ணீர் கடலிலிருந்து உம்மையை நாங்கள் அழைக்கின்றோம், கிருபாகரியே தயாபரியே, கிருபாகரியே தயாபரியே, பேரின்ப கன்னி மரியே, புனித ராக்கினியே கிருபையின் தாய் மரியே, புனித ராக்கினியே கிருபையின் தாய் மரியே. எங்களுக்காக வேண்டும் தாயே உம் தயையை எமக்கு காட்டிடுமே, எங்களுக்காக வேண்டும் தாயே உம் தயையை எமக்கு காட்டிடுமே, மன்னக வாழ்வு கடக்கும் போது இயேசு கிறிஸ்துவை காட்டிடுவாய், மன்னக வாழ்வு கடக்கும் போது இயேசு கிறிஸ்துவை காட்டிடுவாய், கிருபாகரியே தயாபரியே, கிருபாகரியே தயாபரியே, பேரின்ப கன்னி மரியே, புனித ராக்கினியே கிருபையின் தாய் மரியே, புனித ராக்கினியே கிருபையின் தாய் மரியே, எங்கள் ஜீவியமே தஞ்சமே மதுரமே நீ வாழ்க, எங்கள் ஜீவியமே தஞ்சமே மதுரமே நீ வாழ்க, கிருபாகரியே தயாபரியே, கிருபாகரியே தயாபரியே. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். கண்களை மூடிய வண்ணமாக மாதாவே, இரக்கமுள்ள தாயே, மிகவும் இரக்கமுள்ள தாயே, எங்கள் மத்தியில் நீ தாமே இறங்கியிருக்கின்றீரே.
இந்த ஜெரிக்கோ பிரேயர் வழியாக எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு விடுதலையும் சௌக்கியங்களும் நீ தந்து தருகின்றீரே. இயேசுவிடத்தில் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு தருகின்ற நல்ல தாயே, இனி ஒருபோதும் அந்த இறைவனுக்கு எதிராக நாங்கள் செயல்படாமல் இருக்க எங்களுக்கு சக்தியை தந்தள்ளும். மாதாவே, எங்களுக்காக எங்கள் மேல் பரிந்து பேசி எங்களுக்காக இரக்கத்தை பெற்றுத்தாரும். தாகத்தோடு கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்தோ அல்லது கரங்களை கூப்பி பிடித்தோ பக்தி உணர்வோடு நாம் ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே. பாடல். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். கன்னியரின் அரசியே, கன்னியே, தயவுள்ள தாயே என் அம்மா. கன்னியரின் அரசியே, கன்னியே, தயவுள்ள தாயே என் அம்மா. உன் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் விற்கின்றோம். பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். மனு உருவான வாக்கின் அம்மா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே. மனு உருவான வாக்கின் அம்மா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமை தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே,
உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்து. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மாறி மாறி ஒருத்தருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு ஸ்துதி இயேசுவின் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மக்களே, இப்பொழுது இயேசு நாமத்தை சொல்லி இப்போ நாம் அழைக்கப்பட்டோம். கை வருத்தம் உள்ளவர்கள், கால் உடல் வருத்தம் உள்ளவர்கள், நீங்கள் முன்னாடி வந்து விடுங்கள். உங்கள் இருக்கை விட்டு முன்னாடி வந்து இங்கே நின்று கொள்ளுங்கள். உடல் வருத்தம் உள்ளவர்கள், ஷோல்டர், கை, முழங்கால் வருத்தம், அதே மாதிரி இடுப்பு வருத்தம், அப்படி உடல் ரீதியில் பாதிப்பு உள்ளவர்கள் முன்னாடி வந்து விடுங்கள். பாதி பேருக்கு மேலே வந்துட்டோம். அதே மாதிரி மனதில் பயம் நிறைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் குழப்பத்தில் இருக்கின்றவர்கள், பல தடைகள், குழந்தை இல்லாமல் இருக்கின்ற நிலை, திருமண தடை, நீங்களும் வந்துவிடுங்கள். உங்கள் இரு கரங்களையும் உயர்த்திக்கொள். தெய்வமே, உம்முடைய நாமத்தை சொல்லி அழைக்கிற சமயத்தில் இதோ வல்லமை நாங்கள் உணர்கின்றோம். அனைத்து தடைகளையும் நீ எடுத்து மாற்றுகின்றீர். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இப்போது நாம் இயேசு நீ மாத்திரமே அந்த 4 வரிகளை, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீ விட்ட அந்த 4 வரிகள் மட்டுமே உரத்த குரலில் இப்போது நாம் பாடப்போகின்றோம். இரு கரங்களும் உயர்த்தி பிடித்துக் கொண்டு இயேசு நீர் மாத்திரமே, 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 இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம், ஆராதனைக்கு தகுதியான தெய்வம், இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி பிடித்து மீண்டும் ஒரு முறை ஆராதனைக்கு, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம், இயேசு நீர் மாத்திரமே. முழு உள்ளத்திற்கு, முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம், இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கு சேர்ந்து, முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம், இயேசு நீர் இரு கரங்களை உயர்த்தி மாத்திரமே. உரத்த குரலில் இயேசுவே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. இயேசுவே நீ மட்டுமே ஸ்துதியுங்கள் உரத்த குரலில். எனக்கு இயேசுவின் நாமம் இதோ சௌக்கியம் தருகிற நாமம், விடுதலை தருகிற நாமம், மீட்பு தருகிற நாமம், வெற்றி தருகிற நாமம், தடைகள் எடுத்து மாற்றுகிற தெய்வம். நன்றி இயேசுவே. ஹல 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 ஹல. சக்தி இயேசுவின் நாமம் சக்தி தரட்டும். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உரத்த குரல் இயேசுவே 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 நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே புகழுகிறோம் இயேசுவே ஆராதிக்கிறோம் இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. மக்களை சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். வா, கரங்களை சேர்த்து காட்டுங்கள். கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். இந்த ஜெபம் நடக்கிற சமயத்தில் பலரும் சௌக்கியம் பெற்றீர்கள். இது அதுபடி உடல் ரீதியாக மனதில் பாதியில் விடுதலை பெற்றவர்கள், உடல் ரீதியாக சௌக்கியம் பெற்றவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். அசைத்து காட்டுங்கள். 1 2 3 அசைத்து காட்டு, அசைத்து காட்டு. வா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் அப்படியே இறை ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படியே அங்கே அங்கே நின்று கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முடிந்தவர்கள் முழுந்தால் விட்டுக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நின்று கொள்ளுங்கள். உங்களுக்கு அங்கே சௌகரியம் இல்லை என்றால் நின்று கொள்ளுங்கள், இல்லை என்றால் முழுந்தால் விட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பார்த்துக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.